குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 32 அசிரியரின் அச்சுறுத்தல். எசேக்கியாவின் நம்பிக்கைக்குரிய இச்செயல்களுக்குப் பின் அசிரிய மன்னன் சனகரிபு யூதாவிற்கு எதிராக படையெடுத்து அரண்சூழ் நகர்களை கைப்பற்றுமாறு அவற்றினை முற்றுகையிட்டான். சனகரிபு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்திருப்பதை எசேக்கியா கண்டார். உடனே நகருக்கு வெளியே இருந்த நீரூற்றுகளை அடைப்பது பற்றி தம் தலைவர்களோடும் வலிமை மிகு வீரர்களோடும் கலந்தாய்ந்தார். அவர்களும் அதற்கு ஒத்துழைத்தார்கள். அசிரிய மன்னர்கள் வந்து இவ்வளவு தண்ணீரை ஏன் காண வேண்டும் என்று கூறி மக்களில் பலர் ஒன்று திரண்டு நாட்டின் எல்லா நீரூற்றுகளையும் ஓடைகளையும் அடைத்துவிட்டனர். எசேக்கியா பெருமுயற்சி செய்து இடிந்து போன மதில்களை மீண்டும் கட்டி அவற்றில் காவல் மாடங்களை எழுப்பினார். அவற்றை சுற்றி வேறொரு மதிலையும் கட்டினார். மேலும் தாவீது நகரில் மில்லோ என்ற கோட்டையை வலுப்படுத்தினார். அத்துடன் திரளான படைக்கலன்களையும் கேடயங்களையும் தயாரித்தார். பின்பு படைத்தலைவர்களை மக்களின் தளபதிகளாக நியமித்து அவர்களை நகர் வாயிலின் திறந்த முற்றத்தில் ஒன்று திரட்டினார். பின்பு அவர்களை நோக்கி, மன வலிமையுடன் இருங்கள், அஞ்சாதீர்கள். அசிரிய மன்னனையும் அவனது பெரும் படையையும் கண்டு நீங்கள் கலக்கமுற வேண்டாம். ஏனெனில் அவனுக்கு இருப்பதை விட நம்மிடமே பெரிய படை உள்ளது. அவனுக்கு உதவியாயிருப்பது வெறும் மனித புயமே. ஆனால் நமக்கு உதவி புரியவும் நம்முடன் போர் புரியவும் நம் கடவுளாம் ஆண்டவரே நம்மோடு இருக்கிறார் என்று அவர்களது மனதை தொடும் அளவுக்கு பேசினார். யூதாவின் அரசர் எசேக்கியாவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் மிகுந்த ஊக்கமடைந்தார்கள். இதன்பின் அசிரிய மன்னன் சனகரிபு லாக்கீஸை தனது முழு படையுடன் முற்றுகையிட்டு கொண்டு யூதாவின் அரசர் எசேக்கியாவிடமும் எருசலேமில் வாழ்ந்த யூதா மக்கள் எல்லாரிடமும் தன் அலுவலர்களை அனுப்பினான். அவர்கள் அசிரிய மன்னன் சனகரிபு சொல்வது இதுவே: முற்றுகைக்குட்பட்ட எருசலேமில் நீங்கள் எதை நம்பி தங்கியிருக்கிறீர்கள்? நம் கடவுளாம் ஆண்டவர் அசிரிய மன்னனிடமிருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி பசியாலும் தாகத்தாலும் நீங்கள் மடியுமாறு எசேக்கியா உங்களை தவறான வழியில் நடத்துகிறான் அன்றோ? அவருடைய தொழுகை மேடுகள் பலிபீடங்கள் அனைத்தையும் தகர்த்துவிட்டு ஒரே பலிபீடத்தில் வழிபடவும் தூபமிடவும் வேண்டுமென்று யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கட்டளையிட்டது இந்த எசேக்கியா அன்றோ? மற்ற நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நானும் என் மூதாதையர்களும் செய்ததை நீங்கள் அறியீர்களோ? என் மூதாதையர் முற்றிலுமாய் அழித்த அந்த நாடுகளின் தெய்வங்களில் ஏதேனும் ஒன்றால் தன்னை வழிபட்டு வந்த தன் மக்களை எனது கையிலிருந்து காப்பாற்ற முடிந்ததா? அதே போன்று உங்கள் கடவுளாலும் உங்களை என்னிடமிருந்து விடுவிக்க இயலாது. ஆதலால் எசேக்கியா இப்படி உங்களை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ விடாதீர். அவனை நம்ப வேண்டாம். ஏனெனில் என்னிடமிருந்தோ என் மூதாதையரிடமிருந்தோ எந்த நாட்டையும் அரசையும் சார்ந்த எந்த தெய்வமும் தன் மக்களை காப்பாற்றியதில்லை என்று கூறினார்கள். சனகரிபின் அலுவலர் கடவுளாம் ஆண்டவருக்கும் அவர்தம் ஊழியர் எசேக்கியாவுக்கும் எதிராக இன்னும் அதிகமாக பேசினர். மேலும் சனகரிபு இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக பழிப்புரை நிறைந்த மடல்களை எழுதினான். அவற்றில் மற்ற நாடுகளின் தெய்வங்களால் தங்கள் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற இயலவில்லை, அதே போன்று எசேக்கியாவின் கடவுளும் தன் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்று குறிப்பிட்டிருந்தான். சனகரிபின் அலுவலர்கள் மதில்களின் மேல் இருந்த எருசலேம் மக்களை அச்சுறுத்தி கலக்கமுற செய்து நகரத்தை கைப்பற்றுமாறு அவனுடைய வார்த்தைகளை யூதாவின் மொழியில் உரக்க கூறினார்கள். அவர்கள்
மனித கைகளினால் உருவாக்கப்பட்ட மற்ற நாடுகளை சேர்ந்த மக்களின் தெய்வங்களை பற்றி இழிவாக பேசியது போன்று எருசலேமின் கடவுளுக்கு எதிராகவும் பேசினார்கள். இதை குறித்து அரசர் எசேக்கியாவும் ஆமோற்றின் மகனாகிய இறைவாக்கினர் எசையாவும் மன்றாடி விண்ணை நோக்கி கூக்குரலிட்டனர். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வானதூதரை அனுப்பி அசிரிய மன்னனின் பாசறையிலிருந்த ஆற்றல் மிகு வீரர் அனைவரையும் அலுவலர்களையும் படைத்தலைவர்களையும் கொன்றளித்தார். அதனால் அசிரிய மன்னன் அவமானப்பட்டு தனது நாட்டுக்கு திரும்பினான். அங்கே அவன் தனது தெய்வத்தின் கோவிலுக்குள் நுழைந்தபோது அவனுடைய சொந்த புதல்வரே அவனை வாளால் வெட்டி வீழ்த்தினர். இவ்வாறு அசிரிய மன்னன் சனகெரிபின் கையிலிருந்தும் மற்ற எல்லா எதிரிகளின் கையிலிருந்தும் ஆண்டவர் எசேக்கியாவையும் எருசலேம் மக்களையும் காப்பாற்றி அவர்களுக்கு எப்பக்கமும் பாதுகாப்பு அளித்தார். பலர் ஆண்டவருக்காக எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் அரசர் எசேக்கியாவுக்கு விலை மதிப்பற்ற அன்பளிப்புகளையும் கொண்டு வந்தனர். இதன் பிறகு எசேக்கியா எல்லா நாடுகளின் பார்வையிலும் உயர்ந்தவராக விளங்கினார். எசேக்கியாவின் நோயும் ஆணவமும். அந்நாள்களில் எசேக்கியா நோயுற்று இறக்கும் நிலையில் இருந்தார். அப்பொழுது அவர் ஆண்டவரிடம் மன்றாட ஆண்டவரும் அவருக்கு செவிசாய்த்து ஓர் அடையாளத்தை அளித்தார். ஆனால் எசேக்கியா தமக்கு அளிக்கப்பட்ட அருளுதவிக்கு ஏற்ப நடந்து கொள்ளவில்லை. அவருடைய மனம் செருக்குற்றது. இதனால் அவர் மீதும் யூதா மீதும் எருசலேம் மீதும் ஆண்டவர் சினமுற்றார். ஆயினும் தமது உள்ளம் செருக்குற்றதற்காக எசேக்கியா மனம் வருந்தினார். அவருடன் எருசலேம் மக்களும் மனம் வருந்தினார்கள். எனவே எசேக்கியாவின் காலத்தில் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் விழவில்லை. எசேக்கியாவின் செல்வம். எசேக்கியா மிகுந்த செல்வமும் பெருமையும் பெற்றிருந்தார். வெள்ளி, பொன், விலை மதிப்பற்ற கற்கள், நறுமண வகைகள், கேடயங்கள், விலையேற பெற்ற கலன்கள் எல்லாவற்றிற்கும் கருவூலங்களை கட்டினார். மேலும் அவர் மிகுதியாக வந்த தானியம், புதிய திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து வைக்க கிடங்குகளையும், கால்நடைகளுக்கு தொழுவங்களையும், ஆடுகளுக்கு பட்டிகளையும் அமைத்திருந்தார். கடவுள் அவருக்கு நிறைவான ஆசி வழங்கியிருந்ததால் அவர் பல நகர்களை கட்டியிருந்தார். ஏராளமான கால்நடைகளையும் செல்வமாக கொண்டிருந்தார். எசேக்கியா கீகோன் ஆற்றின் மேற்புறத்தில் அணை கட்டி தாவீதின் நகரின் மேற்கு பகுதியின் கீழே அதை திருப்பிவிட்டார். எசேக்கியா தம் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கண்டார். ஆயினும் நாட்டில் நடந்த வியப்புக்குரிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்ள பாபிலோன் அதிகாரிகளிடமிருந்து தூதர்கள் வந்தபோது எசேக்கியாவின் மனதை சோதிக்கவும் அவருடைய இதயத்தில் இருந்த எல்லாவற்றையும் அறியவும் கடவுள் அவரை கைவிட்டுவிட்டார். எசேக்கியாவின் இறப்பு. எசேக்கியாவின் பிற செயல்களும் அவர்தம் பக்தி செயல்கள் யாவும் ஆமோத்சின் மகனான இறைவாக்கினர் எசையா எழுதிய காட்சிகளிலும் யூதா இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன. எசேக்கியா தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் புதல்வருக்குரிய கல்லறைகளில் உயர்ந்த ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் இறந்தபோது யூதா நாட்டினர் அனைவரும், எருசலேம் மக்கள் எல்லாரும் அவருக்கு சிறப்பு மரியாதை செய்தனர். அவருக்கு பின் அவருடைய மகன் மனாசே அரசனானான். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 33. யூதாவின் அரசர் மனாசே. மனாசே அரசனானபோது அவனுக்கு வயது 12. அவன் எருசலேமில் 55 ஆண்டுகள் ஆட்சி செய்தான்.
இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக ஆண்டவரால் துரத்தியடிக்கப்பட்ட நாடுகளின் அருவருக்கத்தக்க செயல்களை பின்பற்றி அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீமையானதையே செய்தான். ஏனெனில் அவன் தன் தந்தை எசேக்கியா உடைத்தெறிந்த தொழுகை மேடுகளை மீண்டும் கட்டி எழுப்பினான். பாகால்களுக்கு பலிபீடங்களையும் அசேரா கம்பங்களையும் நிறுவி வான்படைகளை பணிந்து தொழுதான். எனது பெயர் எருசலேமில் என்றென்றும் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவரின் இல்லத்தில் அவன் பலிபீடங்களை எழுப்பினான். ஆண்டவரது இல்லத்தின் இரு மண்டபங்களிலும் வான்படைகள் அனைத்திற்கும் பலிபீடங்களை கட்டினான். பென் இன்னோம் பள்ளத்தாக்கில் அவன் தன் புதல்வரை நெருப்பில் சுட்டரித்து பலியாக்கினான். சகுனம் பார்த்து குறி கேட்டு பில்லி சூனியங்களை கடைபிடித்து மந்திரவாதிகளுக்கும் மாய வித்தைக்காரர்களுக்கும் புகலிடம் அளித்து ஆண்டவரின் திருமுன் மிகவும் தீமையானதை செய்து அவருக்கு சினத்தை உண்டாக்கினான். கடவுளின் இல்லத்தில் மனாசே தான் செதுக்கிய ஒரு சிலையை வைத்தான். அவ்விடத்தை பற்றி கடவுள் தாவீதிடமும் அவருடைய மகன் சாலமோனிடமும், இஸ்ரேலின் குலங்களில் நான் தேர்ந்தெடுத்துள்ள எருசலேமில் இருக்கும் இந்த கோவிலில் எனது பெயரை என்றென்றும் நிலை பெற செய்வேன். மோசே மூலமாக நான் அளித்துள்ள எல்லா சட்டங்களையும் நியமங்களையும் கட்டளைகளையும் இஸ்ரேலர் சரியாய் கடைபிடித்து வந்தால் நான் அவர்களின் மூதாதையருக்கு அளித்திருந்த நாட்டிலிருந்து அவர்களை வெளியேற்ற மாட்டேன் என்று கூறியிருந்தார். இஸ்ரேல் மக்களின் முன்பாக ஆண்டவர் அளித்த நாடுகள் செய்த தீமைகளை விட யூதா நாட்டவரும் எருசலேம் வாழ் மக்களும் மிகுந்த தீமை செய்யவும் நெறி தவறவும் மனாசே காரணமாயிருந்தான். மனாசேயின் மனமாற்றம். ஆண்டவர் மனாசேயுடனும் மக்களுடனும் பேசிய பொழுதிலும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனின் படைத்தலைவர்களை அவர்களுக்கு எதிராக வர செய்தார். அவர்கள் மனாசேயை சிறைப்பிடித்து கொக்கிகள் இட்டு வெண்கல சங்கிலியால் கட்டி அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றார்கள். அங்கே அவன் துன்புறுத்தப்பட்ட போது தன்னுடைய கடவுளாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி தன்னுடைய மூதாதையரின் கடவுள் முன் மிகுந்த வருத்தத்துடன் தன்னையே தாழ்த்தினான். அவன் மீண்டும் தம்மை கெஞ்சி மன்றாடியதால் ஆண்டவர் அவனது வேண்டுதலை கேட்டார். அதனால் எருசலேமுக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் அவன் திரும்பி வருமாறு செய்தார். இதனால் ஆண்டவரே கடவுள் என்று மனாசே அறிந்து கொண்டான். இதன் பின்னர் தாவீதின் நகரில் கீகோன் பள்ளத்தாக்கின் மேற்புறம் தொடங்கி மீன்வாயிலின் தொடக்கம் வரையிலும் வெளிப்புற மதிலை அவன் எழுப்பினான். இம்மதில் ஓபேலை சுற்றிலும் உயர்ந்திருக்க செய்தான். யூதாவில் உள்ள அரண்சூழ் நகர்களில் எல்லாம் படைத்தலைவர்களை நியமித்தான். மேலும் வேற்று தெய்வங்களையும் சிலைகளையும் ஆண்டவர் இல்லத்திலிருந்து அகற்றினான். ஆண்டவரின் கோவில் மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டிய பலிபீடங்களை தகர்த்து அவற்றை நகருக்கு வெளியே வீசி எறிந்தான். அவன் ஆண்டவரின் பலிபீடத்தை மீண்டும் கட்டி அதனில் நல்லுறவு பலியையும் நன்றி பலியையும் செலுத்தினான். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரை வழிபடுமாறு யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஆயினும் மக்கள் தொழுகை மேடுகளிலேயே பலியிட்டு வந்தார்கள். எனினும் தங்கள் கடவுளாம் ஆண்டவருக்காக மட்டுமே பலியிட்டு வந்தார்கள். மனாசேயின் இறப்பு. மனாசேயின் பிற செயல்களும் அவன் கடவுளை நோக்கி செய்த வேண்டுதலும் இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரின் பெயரால் திருக்காட்சியாளர் உரைத்த வாக்குகள் ஆகிய யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவனது மன்றாட்டு, அதற்கு ஆண்டவர் செவி கொடுத்த பாங்கு, அவனுடைய பாவங்கள், பற்றுறுதியற்ற தன்மை ஆகியவற்றை பற்றியும் மனமாற்றத்திற்கு முன்னர்
அவன் தொழுகை மேடுகளையும் அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் நிறுவிய இடங்கள் ஓசாய் என்பவரது குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. மனாசே தன் மூதாதையருடன் துயில் கொண்டு தன் அரண்மனையிலேயே அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் ஆமோன் அரசனானான். யூதாவின் அரசர் ஆமோன். ஆமோன் ஆட்சியேற்றபோது அவனுக்கு வயது 22. அவன் எருசலேமில் 2 ஆண்டுகளே ஆட்சி செய்தான். அவன் தன் தந்தை மனாசேயைப் போல் ஆண்டவர் திருமுன் தீமையானதையே செய்தான். தன் தந்தை செய்து வைத்திருந்த சிலைகளுக்கு ஆமோன் பலி நிறைவேற்றி வழிபாடு செய்து வந்தான். ஆயினும் அவன் தன் தந்தை செய்தது போல ஆண்டவர் திருமுன் தன்னை தாழ்த்தி கொள்ளவில்லை. மாறாக தன் குற்றத்தை மென்மேலும் வளர்த்து கொண்டான். அவனுடைய அலுவலர்கள் அவனுக்கு எதிராக சதி செய்து அவனது அரண்மனையிலேயே அவனை கொலை செய்தார்கள். ஆனால் நாட்டு மக்கள் அரசர் ஆமோனுக்கு எதிராக சதி செய்தவர்கள் எல்லாரையும் கொன்றுவிட்டு அவனுடைய மகன் யோசியாவை அவனுக்கு பதிலாக அரசராக்கினார்கள். குறிப்பேடு 2ஆம் நூல் அதிகாரம் 34. யூதாவின் அரசர் யோசியா. யோசியா அரசனானபோது அவனுக்கு வயது 8. அவர் எருசலேமில் 31 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவர் ஆண்டவர் திருமுன் நேரியன செய்து தம் மூதாதையாகிய தாவீதின் வழியிலேயே நின்று நெறிமுறை வழுவாது ஒழுகினார். யோசியாவின் சீர்திருத்தங்கள். அவரது ஆட்சியின் 8ஆம் ஆண்டில் அவர் இன்னும் இளைஞராக இருந்தபோது அவருடைய மூதாதையாகிய தாவீதின் கடவுளை தேடி செல்லலானார். தமது ஆட்சியின் 12ஆம் ஆண்டில் தொழுகை மேடுகள், அசேரா கம்பங்கள், செதுக்கப்பட்ட சிலைகள், வார்க்கப்பட்ட சிலைகள் ஆகியவற்றை அகற்றி யூதாவையும் எருசலேமையும் தூய்மையாக்கத் தொடங்கினார். அவருடைய மேற்பார்வையில் பாகாலின் பலிபீடங்களை உடைத்தெறிந்தனர். அதற்கு மேலிருந்த சிலைகளை அவர் உடைத்தார். மேலும் அசேரா கம்பங்களையும் செதுக்கப்பட்டவனவும் வார்க்கப்பட்டவனுமாகிய சிலைகளையும் தூள் தூளாக்கி அவற்றிற்கு பலியிட்டவர்களின் கல்லறைகளிலேயே வீசி எறிந்தார். அவர் அர்ச்சகர்களின் எலும்புகளை அவர்களின் பலிபீடங்களிலேயே சுட்டெரித்து யூதாவையும் எருசலேமையும் தூய்மைப்படுத்தினார். மேலும் மனாசே, எப்ராயிம், சிமியோன், நப்தலி வரையுள்ள எல்லா நகர்களிலும் அவற்றை சுற்றியுள்ள அழிவிடங்களிலும் அவ்வாறே செய்தார். பலிபீடங்களையும் அசேரா கம்பங்களையும் உடைத்தெறிந்தார். செதுக்கப்பட்ட சிலைகளை தூள் தூளாக்கினார். இஸ்ரேல் நாட்டிலிருந்த எல்லா தூபபீடங்களையும் நொறுக்கிய பின் அவர் எருசலேமுக்கு திரும்பினார். சட்ட நூல் கண்டுபிடிக்கப்படுதல். இவ்வாறு நாட்டை தூய்மையாக்கிய பின் தம்முடைய ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் தம்முடைய கடவுளாம் ஆண்டவரின் இல்லத்தை செப்பனிட அட்சலியாவின் மகன் சாப்பான், நகரின் ஆளுநர் மசேயா, பதிவாளர் யோவாகு ஆகியோரை யோசியா அனுப்பினார். மனாசேயிலிருந்தும் எப்ரானிலிருந்தும் இஸ்ரேலில் எஞ்சியிருந்த எல்லாரிடமிருந்தும் யூதா, பென்யமீன், எருசலேம் வாழ் மக்கள் அனைவரிடமிருந்தும் வாயிற்காவலராகிய லேவியர் சேகரித்த பணத்தை அவர்கள் கோவிலுக்கு கொண்டு வந்தார்கள். அவற்றை தலைமை குரு இலுக்கியாவிடம் ஒப்படைத்தார்கள். பின்னர் அவர்கள் அதை ஆண்டவரின் இல்ல மேற்பார்வையாளரிடம் அளித்தார்கள். அவர்களோ அதை கோவிலை செப்பனிட்டு செம்மைப்படுத்துமாறு பணி செய்வோரிடம் கொடுத்தார்கள். இவர்கள் தச்சருக்கும் கொத்தனார்களுக்கும் பணம் கொடுத்தார்கள். யூதாவின் அரசர்கள் அளித்துவிட்ட கட்டடங்களுக்காக வாங்கப்பட்ட செங்கற்கள், இணைப்பு மரங்கள், பாவு பலகைகள் ஆகியவற்றுக்காகவும் பணம் கொடுத்தார்கள். வேலையாள்கள் நேர்மையோடு வேலை செய்தார்கள். இப்பணியை மேற்பார்வை செய்ய மெராரியின் புதல்வர்களான யாகத்து,
ஒபதியா என்ற லேவியரும் கோகாத்தியரான செக்கரியாவும் மெசுலாவும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த லேவியர்கள் எல்லாரும் இசைக்கருவிகளை மீட்டுவதில் திறமை மிக்கவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் கூலியாள்களுக்கு பொறுப்பாளர்களாகவும் தனித்தனியே பணி செய்பவர்களாகவும் அனைவருக்கும் மேற்பார்வையாளர்களாகவும் இருந்தார்கள். இன்னும் சில லேவியர்கள் எழுத்தரும் அலுவலரும் வாயிற்காப்பாளருமாக இருந்தார்கள். ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை வெளியே எடுத்தபோது மோசே வழியாக அளிக்கப்பட்ட ஆண்டவரின் திருச்சட்ட நூலை குரு இலுக்கியா கண்டுபிடித்தார். அப்பொழுது இலுக்கியா எழுத்தாராகிய சாப்பானை பார்த்து, இதோ நான் ஆண்டவரின் இல்லத்தில் திருச்சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று கூறி அந்த நூலை சாப்பானிடம் ஒப்படைத்தார். சாப்பான் அந்நூலை அரசரிடம் கொண்டு வந்து அவரை நோக்கி, உம் அலுவலர்களுக்கு நீர் கட்டளையிட்டவை அனைத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவரின் கோவிலில் சேர்ந்த பணத்தை அவர்கள் எடுத்து அதிகாரிகள் கையிலும் பணியாளர்கள் கையிலும் ஒப்படைத்து விட்டார்கள் என்றார். எழுத்தர் சாப்பான் மீண்டும் அரசரிடம், குரு இலுக்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்தார் என்று கூறி அதனை அரசருக்கு படித்து காட்டினார். திருச்சட்ட நூலை படிக்க கேட்டபோது அரசர் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின்னர் இலுக்கியா சாப்பானின் மகன் அகிகாம், மீகாவின் மகன் அப்தோன், எழுத்தர் சாப்பான், அரச அலுவலர் அசாயா ஆகியோரை பார்த்து, அரசர் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் எழுதியுள்ளவாறு நீங்கள் சென்று எனக்காகவும் இஸ்ரேலிலும் யூதாவிலும் எஞ்சியுள்ளோருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுங்கள். ஏனெனில் இந்நூலில் எழுதியுள்ளவாறு நம் மூதாதையர் ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க நடக்காததனால் நம்மேல் ஆண்டவர் கடுமையாய் சினங்கொண்டுள்ளார் என்று கூறினார். இலுக்கியாவும் அரசரை சார்ந்த மற்றவர்களும் அசுராவின் பேரனும் தோக்காத்தின் மகனும் ஆடையக மேற்பார்வையாளனுமான சல்லும் என்பவனின் மனைவி குல்தா என்ற இறைவாக்கினரிடம் சென்றார்கள். எருசலேமின் 2ஆம் தொகுதியில் குடியிருந்த அவரிடம் இது பற்றி பேசினார்கள். குல்தா அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்னிடம் உங்களை அனுப்பியவருக்கு நீங்கள் இவ்வாறு சொல்லுங்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் யூதாவின் அரசர் முன் படிக்கப்பட்ட நூலின் வார்த்தைகளில் கண்ட அனைத்து சாபங்களாகிய தீங்குகளை வர செய்வேன். ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்துவிட்டு தங்கள் கைவினையான அனைத்து சிலைகளாலும் எனக்கு சினமூட்டினார்கள், வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினார்கள். எனவே இவ்விடத்தின் மேல் நான் கொண்ட சினம் கனன்று எரியும், அதை தணிக்க இயலாது. ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வருமாறு உங்களை அனுப்பிய யூதாவின் அரசனிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், நீ கேட்ட வார்த்தைகளை பற்றி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்திற்கும் இதில் வாழ்வோருக்கும் எதிரான அவர்தம் வார்த்தைகளை நீ கேட்டு மனம் நைந்து கடவுளுக்கு முன் உன்னை தாழ்த்தி கொண்டாய். மேலும் நீ உன் ஆடைகளை கிழித்து கொண்டு என் திருமுன் அழுது நின்றாய். எனவே உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்துள்ளேன். ஆதலால் இவ்விடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் நான் வர செய்யவிருக்கும் அனைத்து தீமைகளையும் உன் கண்கள் காணாதபடி உன்னை உன் மூதாதையர் இருக்கும் இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். நீயும் மன அமைதியுடன் உன் கல்லறைக்கு செல்வாய் என்கிறார் ஆண்டவர் என்று சொன்னார். அவர்கள் திரும்பி சென்று அரசருக்கு இச்செய்தியை தெரிவித்தார்கள். திருச்சட்டத்திற்கு கட்டுப்பட யோசியாவின் உடன்படிக்கை. யூதாவிலும் எருசலேமிலும் வாழ்ந்த பெரியோர்கள் எல்லாரையும் அரசர் ஒன்று திரட்டினார். பின்னர் அரசர் ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்றார். அவருடன் யூதா எருசலேம் மக்கள் யாவரும், அனைத்து குருக்களும் லேவியரும், பெரியோர் முதல் சிறியோர் வரை
எல்லா மக்களும் சென்றார்கள். ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுத்த உடன்படிக்கை நூல் முழுவதையும் அவர்கள் எல்லாரும் கேட்கும்படி அரசர் வாசித்தார். பின்பு அரசர் தம் இடத்தில் நின்று கொண்டு ஆண்டவரின் விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். எருசலேமிலும் பென்யமீனிலும் வாழ்ந்த மக்கள் அனைவரும் அவ்வாறே செய்யுமாறும் அவர் பணித்தார். எருசலேம் வாழ் மக்கள் யாவரும் தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய தங்கள் கடவுளின் உடன்படிக்கையின்படியே வாழ்ந்தனர். பின்னர் யோசியா இஸ்ரேலருக்குரிய நாடு முழுவதிலுமிருந்தும் எல்லா அருவருப்புகளையும் அகற்றினார். இஸ்ரேலில் இருந்தவர்கள் அனைவரும் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே வழிபடுமாறு செய்தார். அவரது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை பின்பற்றி நடக்க தவறவே இல்லை.